நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுற மினி பொட்டுக்கடலை முறுக்குன்னு சொல்லலாம். இதுக்கு எந்த அரிசி ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம உளுந்தும் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இதுக்கு 1/3 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம், நல்லா அரைச்சிக்கலாம் ஃபைனாக. இப்போ இதை நம்ம சலிச்சுக்கணும். 2 கப் அரிசி மாவு. இதுக்கப்புறம் நம்ம அந்த பொட்டுக்கடலை மாவு அரைச்சி வச்சுருந்ததை போட்டுட்டு என்ன பண்ணுறோன்னா நல்லா சலிக்க போகிறோம். இதில் கட்டியோ லம்ஸோ எதுவுமே இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் பட்டர் போடுறோம். பெருங்காயம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. ஜீரகம் போட்டுட்டு முதல்ல இந்த பட்டரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த பட்டர் போடுறதுனால என்ன ஆகும்னா இந்த முறுக்கு ரொம்ப கட்டி ஆகாது, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் போடுறேன். போட்டுட்டு நான் முதல்ல நல்லா கலக்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றிட்டு ஒரு நல்ல சாஃப்டான மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கணும். நீங்கள் கடையில் கிடைக்கிற அரிசி மாவு அதே வாங்கிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக அரிசி பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு 1/2 மணி நேரம் காய வச்சுட்டு அது ஈரம் ரொம்ப போகக்கூடாது. ஸோ கையில் தொட்டு பார்த்தா என்னென்னா அப்படியே ஒட்டணும். ஸோ அந்த பதத்தில் வரும்போது நம்ம அரைச்சிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்குவோம். இதான் முறுக்கு மாவு. இல்லைன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். ஆனால் இதெல்லாம் அது எதுவுமே தேவையில்லை, அவ்வளோ பெரிய ப்ராசஸ் எல்லாம் இதுக்கு இல்லை. ஸோ இப்போ நான் முறுக்கு குழலில் தேன் குழல் முறுக்கு மோல்டில் நான் போடுறேன். சின்ன முறுக்குங்கிறதுனால நான் செலோ டேப் மாதிரி ஒட்டிடுறேன், ஒரு 3-4 கன்று மட்டும் தெரிகிற மாதிரி. இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நல்லா தடவி விட்டுக்கலாம், அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஸோ நான் ஏன் மூடி வச்சுட்டேன்னா மாவு பிசைஞ்சோடனே அது ட்ரை ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ நான் முறுக்கு மோல்டெல்லாம் போடுறதுக்குள்ளேயே அது ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒன்று மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க, இல்லை காட்டன் துணி அதை மேலே போட்டுருங்க. ஸோ இப்போ ஒரு கையளவு மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்துட்டு முறுக்கு குழலில் வச்சுட்டு நம்ம பிழிய போகிறோம். இது மாதிரி ஒரு கரண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இது மேலே கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாம், இல்லை குட்டி குட்டி பிளேட்ஸ் இருந்ததுனாலும் அது மேலே வச்சு கூட நீங்கள் அந்த ஷேப் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா சின்ன முறுக்கு போட போகிறேன். ஸோ அது மேலே அளவாக நீங்கள் ஒரு 3 சுற்று விட்டால் போதும். நமக்கு மினி பொட்டுக்கடலை முறுக்கு நம்ம முதல்ல பிழிஞ்சு வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாகவும் ஆயிலில் பிழியலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம எண்ணெயில் போட்டுட்டு நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு நம்ம கிறிஸ்பி ஆக வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அந்த ஆயில் சத்து அடங்கணுன்னே நம்ம எடுத்துடலாம். இது ப்ரௌன் ஆகாது. ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முதல்ல சூடான எண்ணெயில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்படி எண்ணெய் மேலே பொங்குற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் புளி போட்டுட்டிங்க அப்படின்னா அதை பொங்குறது அது தடுக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்யூரான கடலை எண்ணெய், அதனால லைட்டாக பொங்குற மாதிரி நுரைச்சி வருது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகாது, நல்லா கிறிஸ்பியாகும். இது பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுருவோம். அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். 1 மாதம் வரைக்குமே பார்த்திங்கன்னா இது கெட்டு போகாது. நீங்கள் கடலை எண்ணெயில் பொரிச்சா ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். நீங்கள் தேங்காய் எண்ணெயும் சன்ஃப்ளவர் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றியும் பிசையலாம், அது டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். ஸோ இதனோட ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டருங்கிற எங்களோட வெப்சைட்டில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு அந்த ஆயில் சத்தை அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஸோ நமக்கு பர்ஃபெக்டான குட்டியான மினி பொட்டுக்கடலை முறுக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பொட்டுக்கடலை போகிறதுனால ஆயில் எதுவுமே ரொம்ப உறிஞ்சாது. நீங்கள் அளவு கரெக்டாக போட்டிங்கன்னா ஆயில் எதுவுமே குடிக்காது. ஸோ நீங்கள் அதனால் 2 கப்புக்கு 1/3 கப் மட்டும் பொட்டுக்கடலை போடுங்க. ரொம்ப போட்டிங்கனாலும் ஆயில் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும்.
ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கும் நார்மலாக குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸுக்கும் போட்டு கொடுக்கலாம். ஸோ தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ் வேர்ல்டில் 50க்கு மேலே ஸ்நாக்ஸ் போட்டிருக்கோம். நீங்கள்